எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஃப் சாண்டை பேசுகிறேன். இன்றைக்கி மெட்ரோனிடசோல்ங்கிற ஒரு மெடிசின் பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மெடிசின் எதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், தீவனத்தில் கலந்து கொடுத்தா நல்ல ரிசல்ட்டா, தண்ணியில் கலந்து கொடுத்தா நல்ல ரிசல்ட்டா, இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெட்ரோனிடசோல் மெடிசின் முக்கியமாக 2 கிருமி மேலே தான் வேலை செய்யும். புரோட்டோசோவா அப்புறம் எனரோபிக் பாக்டீரியாங்கிற கிருமி மேலே தான் வேலை செய்யும். நம்ம ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா, வைரஸ் மாதிரி இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமிங்க தான். இதில் முக்கியமாக அந்த எனரோபிக் பாக்டீரியாங்கிறது ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் வளரும், நல்லா வளரும். ஆழமான காயம் இருக்கலாம், இல்லைன்னா குடல், இல்லைன்னா கெட்டுப்போன திசு இருக்கலாம். ஆக்சிஜன் எங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அங்கே ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது. அதனால தான் இதை ஆன்டி புரோட்டோசோல் இல்லைன்னா ஆன்டி எனரோபிக்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசின் உடம்புக்குள்ளே போன உடனே அந்த புரோட்டோசோவா இல்லைன்னா எனரோபிக்குங்கிற கிருமி இருக்குது இல்லையா, அதோட டிஎன்ஏ உடைக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா அழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆன உடனே அந்த கிருமிங்களுக்கு திருப்பி உயிர் வாழ்கிற சத்து இருக்காது, அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அதனால அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிட்டே வரும். முக்கியமான பாயிண்ட் இந்த மெடிசினை மீட் பர்பஸ்க்காக வளர்த்துறவங்களுக்கோ மொட்டை பர்பஸ்க்காக வளர்த்துறவங்களுக்கோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். காரணம் எஃப்எஸ்எஸ்ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த மீட் பர்பஸுக்கு மொட்டை பர்பஸுக்கு நாம் வளர்த்தும் போது இந்த மெடிசின் கொடுத்தோம்னா அந்த மருந்து மிச்சம் அந்த மீட்லேயோ மொட்டையிலையோ நம்ம மனுஷங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சில நோய் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரியாக இந்த மெடிசினை மீட் பர்பஸ் இல்லை மொட்டை பர்பஸுக்கு வளர்த்துறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இப்போது இந்த மெடிசினை நான் முக்கியமாக யூஸ் பண்ணது கேங்கருங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றப்போ. கேன்சர் கிடையாது, கேங்கருங்கிறது வேறு, கேன்சருங்கிறது வேறு. இந்த கேங்கர் இன்ஃபெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ரத்த கழிச்சல் மாதிரி எல்லா ரத்த கழிச்சலும் இந்த நோயில் க்யூர் பண்ண முடியாது. அந்த குடலுக்கு சம்மந்தப்பட்ட சில ரத்த கழிச்சலுக்கு இந்த மெடிசின் கேட்டிருக்குது. இந்த 2 இன்ஃபெக்ஷனுக்கு தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இதுக்கு தான் ரிசல்ட் கேட்டது. இப்போ கேங்கர்னா என்ன? கேங்கர்னா தொண்டையில், வாயில், இல்லைன்னா அந்த சாப்பிட்ற உணவு இறங்குற இடத்துல சீஸ் மாதிரி லைட் க்ரீம் கலர் இல்லைன்னா லைட் எல்லோயிஷ் கலரில் புண்ணு வர்றதா, இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிகிறது சொல்லணும்னா இந்த கத்திப்பட்டு பெரளை வரும் இல்லையா, அந்த பெரளை கலரில் வர்றது தான் இந்த கேங்கருங்கிறது. இந்த இன்ஃபெக்ஷன் வர்றது நான் அப்போ சொன்ன அந்த 2 கிருமினால தான். அதுக்காக தான் இந்த மெடிசின் நல்லா கேட்டது, உங்களுக்கு கேட்கும்னு நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த கேங்கருங்கிற இன்ஃபெக்ஷன் வந்தாலே கோழி நிதானமாக சாப்பிட முடியாமல் போயிடும். ஏன்னா ரொம்ப தொண்டை வலி இருக்கும், வாயில் புண்ணு இருக்கும். அதனால சாப்பிட்றது குறைச்சிக்கும். லைட்டாக காய்ச்சல் ஆரம்பிக்கும். இந்த காய்ச்சல்னால இன்னும் சாப்பிட்றது விட்டுரும். நிதானமாக அந்த பெரளை மாதிரி இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சிலது மண்டைக்குள்ளே பெரளை ஏறி போயிடும். அப்புறம் நிதானமாக சேவல் இழைச்சி சாகிற கண்டிஷன் ஆயிரும். நாமும் இந்த மெடிசின் எந்த ஃபார்முலாவில் எல்லாம் கிடைக்கிது, இதோட டோசேஜ் என்னங்கிறது தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக டோசேஜ் தான் மெயின் சீக்ரெட்டு. நீங்கள் டோசேஜ் எச்சு கொடுத்தாலும் கோழி ஃபால்ட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. டோசேஜ் கம்மியாக போனாலும் அந்த இன்ஃபெக்ஷன் குறையாமல் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டோசேஜ் தெளிவாக பார்த்துட்டு கொடுக்கணும். தீவனத்தில் கலந்து வச்சா நல்லதா, தண்ணியில் கலந்து வச்சா நல்லதா, இல்லை ஓரலி டைரெக்டாக கொடுத்தா நல்லதாங்கிறது உங்கள் ஃபார்ம் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரெய்னி சீசனாக இருந்தால் தண்ணியில் கலந்து வச்சா அவ்வளோ தண்ணி அது இன்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அடுத்தது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தால் அதுக்கு தீவனத்தில் கலந்து வச்சா அந்த தீவனம் சாப்பிடாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஈஸியாக சிம்பிளான மெத்தட் சொல்லிகிட்டே போகிறேன். இந்த மெடிசின் உங்களுக்கு டேப்லெட் ஃபார்முலாவிலே கிடைக்கிது, டானிக் ஃபார்முலாவிலே கிடைக்கிது, பவுட்ரு ஃபார்முலாவிலே கிடைக்கும். அப்புறம் சில இடத்துல ஆயின்ட்மெண்ட்டாகவும் கிடைக்கும், இல்லைன்னா இன்ஜெக்ஷனாகவும் கிடைக்கிது. நாம் இப்போது இந்த 400 mg டேப்லெட் வருது இல்லையா, அதை எப்படி கோழிக்கு போடலாம், எவ்வளோ டோஸில் போடலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட 1 கிலோ சைஸு இல்லைன்னா 1.5 கிலோ சைஸில் ஒரு 10 கோழி இருக்குதுன்னா 1 கிலோ தீவனம் சாப்பிடும். ஒரு கோழிக்கு 80 to 100 கிராம் கணக்கு. அப்படின்னா 10 கோழி 100 கிராம் சாப்பிட்டா 1 கிலோ தீவனம் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். இப்போது இந்த 1 கிலோ தீவனத்துக்கு 2 400 mg மெட்ரோனிடசோல் டேப்லெட்டை கலந்து போடணும்.
எப்படி கலக்கிறதுன்னா, இந்த டேப்லெட்டை வந்து நல்லா பவுடராக மாற்றிக்கணும். நல்லா இடித்து பவுடராக மாற்றி அந்த 1 கிலோ தீவனத்துக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இப்படியே மிக்ஸ் பண்ணி டெய்லி மீடியம் பிரச்சனையாக இருந்தால், மீடியம் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் தொடர்ந்து 3 நாள் போடணும். இல்லை பிரச்சனை ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்குதுன்னா 7 to 10 நாள் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 5 to 6 நாள் தான். ஆனால் 7 to 10 நாள் வரைக்கும் வைக்கலாம். சேம் கம்ப்ளைண்ட்டு ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கிற கோழிங்களுக்கு இருக்குதுன்னா 20 கோழிக்கு 2 டேப்லெட்டு 1 கிலோ தீவனத்தில் கலந்து போட்டுக்கலாம். இப்போது இல்லை எனக்கு சேவலுக்கு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் டைரெக்டாக இந்த டேப்லெட் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக போடலாம். ஒரு 400 mg டேப்லெட்டை நீங்கள் 8 பங்காக பிரிச்சுக்கணும். 8 பங்காக பிரிச்சிங்கன்னா 50 mg கணக்கில் வந்துடும். நீங்கள் ஒரு சேவலுக்கு அந்த 50 mg ஒரு பீஸை 8 பங்கில் ஒரு பங்கை ஒரு சேவலுக்கு கொடுக்கலாம். இதுக்கு பெட்டராக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் அந்த ஒரு டேப்லெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணியில் டில்யூட் பண்ணிவிட்டு ஒரு சேவலுக்கு 1 ml வாய்க்கு டைரெக்டாக ஓரலாக கொடுக்கலாம். மொத்தமாக ஒரு டேப்லெட்டை 1 ml மாதிரி 8 சேவலுக்கு நீங்கள் ஓரலாக கொடுத்துக்கலாம். அடுத்து உங்ககிட்ட 1/2 கிலோ சைஸு கீழே சின்ன குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிருக்குதுன்னா 20 குஞ்சு கணக்குக்கு ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம். அந்த டேப்லெட்டை அந்த 20 குஞ்சு எவ்வளோ தீவனம் எடுக்குதோ அதுக்கு கலந்து காலையிலையோ சாயந்தரமோ பவுட்ரு பண்ணி தீவனத்தில் கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணியில் கலக்கிறதுக்கு ஆப்ஷன் வேணும்னா இதே மெடிசினில் சிரப் டைப்பில் வரும். இந்த சிரப் 1 லிட்டருக்கு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். இல்லை தண்ணியில் கலக்கிறதுக்கு பவுட்ரு ஃபார்முலாவிலேயே கிடைக்கும். அதுவுமே 1 ஸ்பூனு 1 லிட்டருக்கு போட்டால் போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அந்த மருந்து தண்ணியை தொடர்ந்து ஒரு 5 நாளுக்கு குடிக்கணும். சிவியராக இருந்தால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா டோசேஜ் தான். டோசேஜ் அளவு மீறினாலும் தப்பாயிரும், அளவு குறைஞ்சாலும் நோய் வந்து குறையாது. டோசேஜை கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.